எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருப்ப. இப்படி எல்லாம் சொன்னதும் புதுசு ஆடி போனா. என்னையா சந்தேகப்படுறான்னு கேட்க, நான் மட்டும் இல்ல போலீஸ்காரங்களும் உன்னை தான் சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகத்துல நியாயம் இருக்குங்கிறா அவ. பாரு பொறுமையா என்னன்னு வந்து நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேளு, கோவப்படாத அப்படிங்கிறா அவன். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கோவமா போயிடுறா. நம்ம ஹீரோ அடுத்த யாரே ஒருத்தரை பாக்குறதுக்காக கார்ல வராரு. யார பாக்குறதுக்கு வராருன்னா, அந்த பார்ட்டி கொடுத்துட்டு இருந்த அன்னைக்கு பெட்ரோல் கனடா வந்து இந்த வீட்டை எரிச்சிடுங்க அப்படின்னு ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டு போனார்ல, அவரைத்தான் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இருக்கா அன்னைக்கு அப்படி வந்தீங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னு விசாரிக்கிறான். நீங்க எப்படி அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஓனர்களாக மாறினீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது. நாங்களும் அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுல போய் வாழ்ந்தோம். கொஞ்ச நாள் நானும் என் மொட்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நாட்கள் போக போக நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சேன். அதனாலேயே எனக்கும் என் ஒய்ஃபுக்கு நடுவில் வீட்டுல சண்டை. அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அன்னைக்கு வந்தது என்னை எச்சரிக்கை பண்றதுக்கான்னு கேட்க, இல்ல வீட்டுல யாரும் இருக்க மாட்டீங்க, அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவை எரிச்சு விட்டுலாம், அந்த டோரை எரிச்சு விட்டுலாம் சொல்லி தான் வந்தேன். வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருந்ததுனால ஒண்ணும் பண்ண முடியாம திரும்ப போயிட்டேங்கிறாரு அவரு. உடனே நம்ம ஹீரோ, என்னையா சொல்ல வர, அப்ப அந்த வீடுனாலதான் வீட்டுல நிம்மதி போகுது அப்படின்னு கேட்டா, வீடு இல்ல நம்ம தான் காரணம்.